என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, மீனை பிடிச்சிட்டு வரோம். அப்புறம் சாட்டியும் பிரான், நாங்க வெள்ளிக்கிழமை மீன் பிடிக்க போறோம் பிரான். ஒண்ணுமே பண்ண முடியாது பிரான். யாருங்க வீரா சூரா சூரா வீரா அப்படின்னு எங்க அந்த கைத்த முடியாது, நான் கொஞ்சம் பிடிச்சிக்கிறேன். பறக்குறோம், பறந்தே ஆகுறோம், இன்னைக்கு மீனை பிடிக்கிறோம், பிடிச்சே ஆகுறோம். வேற மாதிரி பறக்குறோம் பறக்குறோம். ஒண்ணுமே பண்ண முடியாது பிரான். போய் அழகா கொட்டுடுறோமா, நாங்கள் மீனை பிடிச்சிட்டு வரோம். எத்தனை கிலோ மீன் பிடிக்கிறோன்னு உங்களுக்கு காட்டுறோம். லைக்கை விட்டு போட்டு ரொம்ப பெருமையாக இருக்கேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க பிரான். ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப இறங்க போறான் பிரான். எத்தனை மீன் பிடிக்கிறோன்னு வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே பாய் 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 சொல்லு ப்ரோ. ஓகே பாய் பாய். திருப்புறேன். அலைகடலின் நடுவே அலைந்திரவா தனியே படகெனவே உனையே பார்த்தேன். புரியல. மைக்கா மைக்கு தான் நம்ம ஹெட்செட்ல இருக்குதுல்ல, நல்லா தான் கேட்குது, தெளிவாக கேட்குது. வேற ஏதாவது பண்ணுவோம். அங்கிட்டு பாருங்க, பக்கத்தில் ஒரு ஓப்பன் ரெஸ்டாரண்ட் இருக்கு. இங்கே பாருங்க, பச்சை கலர் வேட்டி தெரியுது. வேட்டியில் வேற எதுவும் தெரியாது. ஓகே பிரான். இங்க ஒரு 4 பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. 4 பேர் சொல்ல போனா தூண்டி போட்டிருக்காங்க. இந்த தூண்டில யாருக்கு ஃபர்ஸ்ட் மீன் மாட்டுது அப்படின்றதுதான் கணக்கு. எல்லாரும் தூக்கி எறிங்க தூண்டிய உள்ள தண்ணிக்குள்ள. ஒண்ணுமே பண்ண முடியாது. இது வந்து ஆக்டோபஸ். ஒரு ஆக்டோபஸை கட் பண்ணி கனவா மீனை கட் பண்ணி அப்படியே உள்ளுக்குள்ள போட்டிருக்காங்க. யாரு முத மீனை தூக்குறாங்க அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓஹோ அடிடி. கடலுக்குள்ள கிங்கு நான் சுறா மீனுடா, இந்த கரையில தான் கிங்கு மஸ்கேடா. ரொம்ப பெருமையா இருக்கா. கடலுக்குள்ள நாங்க மீன் பிடிக்க வந்திருக்கோம். ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ. கடலுக்குள்ள மீன் பிடிக்க வந்திருக்கோம் ப்ரோ. பாருங்க என்ன மாதிரின்னு பாருங்க. யார் 4 பேர் 4 விதமா தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. யாரு ஃபர்ஸ்ட் இழுக்க போறாங்கன்னு தெரியல ப்ரோ. ஆணவத்தில் ஆடாதீங்கடா, லைக்க போட்டு பாருங்கடா. அண்ணனை பாருங்க. ஏய், ஒரு மீன் பிடிச்சாச்சு. சிறப்பான சிகப்பு கெண்டை பிடிச்சவரை பேம்பஸ் பண்ணிடுவோமா. இந்த மீனை பிடிச்சது யார்? என்ன வாய் பொழந்தபடி அப்படியே இருக்கு ஆளு. இந்த மீன் என்ன தெரியும், வாயை பொழந்தபடி அப்படியே இருக்கு தம்பி. பல்லெல்லாம் பாருங்க ஜி, கொட்டூரமாக இருக்குது, பயங்கரமாக இருக்கு பாருங்க. மீனை பாருங்க, கண்ணை பாருங்க, அதை அழகா பாருங்க. நல்லா வறுத்து திங்கலாம் பிரான். சரியான மீன். பெரிய எப்படி இந்த மீனை பிடிச்சது அவர் தான். நல்லா ஃபேமஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். நான் இதான் காலில் கையில் ஒன்று மாடிச்சில பிடிச்சி இழுக்கிறேன், மிஸ் ஆயிடுச்சு. இதில் என்ன மீன் டப்பாவா? ஒரு மீன் வெற்றிகரமாக இவ்வளோ பெரிய ஆக்டோபஸை கனவா மீனை போட்டு ஒரு மீன் தான் பிடிச்சிருக்கோம். ஓகே மக்களே, வெற்றிகரமாக பிடிச்சிருக்கோம். கையெலம்பிட்டு அடுத்த ஒரு மீன் பிடிக்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணுவோம். அண்ணன்ட்ட மாட்டிக்கிச்சு, இழுத்துக்கிட்டு இருக்கோம். வெறித்தனமா கட்டுறமா பயங்கரமா. எப்படி அப்படி பாருங்க. சரியான மீன். தூக்கி உள்ள போட்டு ஏதாவது துணியா போட்டு மூடுங்க.
மானத்தை காக்க இந்த சிங்கமே. ஓகே குட்டுறமா தூக்கி உள்ள போட்ட போறேன். அல்லே ஏய் செதியில வரேன். செக்கச்சா வந்து ஃப்ரெஷ்ஷான மீனுங்க, கடல் மீனுங்க. ஜி இதை எப்படி ஜி தூக்கி உள்ள போடுறது வாளியில? என்னங்க வெண்டுது? துணியை போட்டு தூக்கி உள்ள போட்டுருமா? அப்படியே தாண்டி போயிட போச்சு. வாளிக்குள்ள ஏதாச்சும் போட்டுருவோம். வாளிக்குள்ள போட்டாச்சு. கிட்டாத பேசாதியா? ஓகே மக்களே, அருமையான மீன் பிடிச்சது யாரு? இவரு தான். அண்ணா கையை விட்டாண்ணே ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் அழகா ஒரு பீஸை பிடிச்சிட்டாப்ல. அடுத்து யாரையா வென்றது? ஓகே ஓகே பை பாய். ஃபாலோ பண்ணுங்க. வெக்கமா இருக்குது. இவங்க 2 பேரும் எடுத்துட்டாரு. நம்பர் இலியா இலியா ஜி மீன் மாட்டிக்கிச்சா? ஜி மாட்டிச்சா இல்லையா? மாட்டிருச்சு. சூப்பர் ஜி, பயங்கரமா கொட்டுறோமா. கை வலிக்கு. எப்படி நான் ஆட்டி கேச்சு இந்த மீன் பிடிச்சே நீ இல்லை நான் அதே ஆட்டி இப்படி ஆட்டி அவனை கொண்டு வந்தேன் பாரு. சூப்பர் ஜி, நீங்க சூப்பரா எடுத்துருக்கீங்க ஜி. அழகா இருக்குல்ல? நல்ல மீன். இதே ஜி வீடியோ காண்டி காட்டுறேன் ஜி, மக்களுக்காண்டி. பரவாயில்ல, அப்படி நான் பிடிச்சதா தானே. நீங்க தான் எழுதிங்க சூப்பர். இந்த மீனை பிடிச்சாலே யாரு? அழகா ஆட்டம் காட்டி பிடிச்சான் ஜி. அழகா இருக்கு பாருங்க இந்த மீனோட அழகே சூப்பரா இருக்கு ஜி. எங்கடா மாட்டிருக்கு? நான் அப்படி ஆட்டி இழுத்தேன். நல்லா ஆளு சாப்பிடும் போது தூக்கிட்டேன். இதான் எடுத்து கொடுங்க ஜி. முள்ளு இருக்குது. எங்கண்ணா இப்போ கழட்டி விடுங்க. இதோட வாழை தான் கட்ட மிதிக்காதீங்க கொஞ்சம். முள்ளு அதுல இருக்குமா? அதனால தான் நான் இது விரிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. இதை எப்படி ஜி நல்லா கடிச்சு இதை எடுக்க முடியாது? நீங்களே எடுங்க ஜி. அதில் முள்ளுங்கிறாங்க. இந்த இடத்துல இருக்கு பாருங்க. கொடூரமா. சரி நீ காலை வச்சிடாதே, அவனை குத்தி போடும். எடுத்தாச்சு. ஓகே எடுத்துருங்க. பராபர் இங்க இருங்க. கப்பல் மாதிரி இருக்கு ஜி. இதோட அந்த துடுப்பு பின்னாடி ஒரு வாழை பாருங்க, பட்டாமச்சி மாதிரி இருக்கு. அழகான பட்டாமச்சி வாள். ஃபிஷ் வீடியோலாம் உங்களுக்காண்டி போடுறேன். ஆனால் நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொட்டுறோமா ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னும் வந்து நம்மளால தான் வீரா தான் இன்னும் ஒரு மீன் கூட பிடிக்கல. நாங்கள் ஆட்டி பிடிச்சி விட்டோம் வச்சு பாருங்க. அழகான ஒரு ஃபிஷ்ஷு. வாயை பார்த்தீங்களா? இதுக்கு கீழே குட்டி உண்டு வாய்ச்சி. கீழே மட்டும் சின்ன வாய், மேலே மட்டும் மூக்கு. இது கண்ணு. ஓகே நல்லா இருக்காப்ல. கலர்ஃபுல்லாக கடல் மீன். கொஞ்சம் தெளிவாக தெரிய மாட்டேங்குது. ஓகே கடல் மீன் பயலுகடா கொடூரமா. நம்பர் டூ ஃபிஷ். நம்பர் டூ பராபர் நம்பர் 2 ஃபிஷ். பின்ன அந்த கொலுசு எந்த சுறாபதா டப்பக்கு. அதோட புள்ளைய தான் பிடிச்சிங்க. ஐயோ ட்ரை நம்மளால நம்பர் 2 மீன் பிடிச்சிட்டாப்புல. இன்னும் நம்மளால வீரா இன்னும் ஒரு மீன் பிடிக்காம இது சகடத்தில் இருக்காப்புல. ஜி எடுங்க ஜி, டக்குன்னு உங்கள் திறமையை காட்டுங்க. உன்னால் முடியும். வெறித்தனமா இல்லையே ஒரு மீனை இழுத்து விட்டுட்டா போல. வேணாம்ன்றது மீன் போடுறதுக்கு. இப்போ நம்மளால அழகான ஒரு ஃபிஷ்ஷு பிடிச்சிருக்காப்புல. ஜி நம்மளுக்கு எதுவும் மீன் மாட்டுதான் என்னன்னு பாருங்க. கடிக்குதா? கடிக்குது. நீ கொடூரமா மீன் பிடிச்சிட்டு போகிறோம். ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரா. சின்ன மீன் இதை பிடிச்ச வீர சூர நம்ம தம்பி ஒன்றுமே பண்ண முடியாது. அழகா பார்ப்போம். அதனுடைய இறக்கைய பாருங்க.
இங்கே பாருங்க ஒரு குட்டி பீஸு. ஓகே ஓகே கழட்டுங்க அடுத்த மீன் போடும். கழட்டுங்க உள்ள முழுங்கிருச்சா? ஐயா ஆழத்தை இறக்கி போடுங்க. ஆழத்தை இறக்கி போட்டு தூக்குனாதான். ஐயா அழகாக கழட்டிட்டு வெளில கொண்டு வாங்க. அடுத்த அண்ணன் அடுத்த ஒரு ஃபிஷ் பிடிச்சிருக்காப்புல. நம்பர் 3 இதோ மூணாவது ஃபிஷ்ஷு. கப்பி அது கட்கரே. ஃபிஷ் கட்குரே. இங்கே இது வந்து முழுங்கிருச்சு நல்லா உள்ள. இது விட்டு இவர்ட்டும் உள்ள ஒழுங்கிருச்சுதா. ஊக்கு இன்சைட் உள்ள போயிருச்சு முள்ளு. இங்கே ஒரு ஆள் உள்ள முழுங்கிருச்சு. எதா இருக்கிற வாய் அரியா, வாய் நடுவில் அறுத்து உள்ள வந்து அடியா உள்ள முள்ளு மாட்டிக்கிச்சு மக்களே. நம்பால் எப்படி செவுல பிரிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்காரியா? செவுல கிழிச்சு எடுத்தி ஊக்கு உள்ள மாட்டிக்கிச்சு. எப்படி எடுத்துட முடியுதா? போடுங்க. ஓகே என்னையா இவருக்கு எடுக்க தெரியல ஜி. நீத்தி நகாபே நீத்தி இன்சைடு உண்ணி ஊக்கு. ஓகே அண்ணா ஓகே எடுத்துட்டாப்புல. எங்கே காட்டுங்க அந்த மீனில் இன்னும் கொஞ்சம் புழு போடுங்க. இது போதும். அது போதுமா? ஓகே இங்கே ஒன்றாங்க போடுவோம். உள்ளே போடுங்க. அடுத்த மீனுக்கு தயாராகிட்டோம். நேரம் ஆக பொழுது ஆக எங்கள் தூண்டியில் மீன் மாட்டிக்கிட்டே இருக்கு பிரான். பாருங்க வீரா சூரா இதோட 3ஆவது மீன் பிடிச்சிருக்காப்புல. ஒன்றுமே பண்ண முடியாது. அல்ல பிரசாடி போய் பாத்தியா அடியா முழுங்கிருச்சா உள்ள. கழட்டி எடு ஜி. நீத்தி நட்டாபே இக்கோடு பாபி நம்பர் 4 தோ. நீத்தி நம்பர் 4 யாரு தொண்டையை இழிச்சு தெரிக்குது. ரத்தம் தெரிக்குது, கொட்டை பறக்குதுங்கிற மாதிரி தெரிச்சு எல்லாம் முழுங்கிருச்சு உள்ள. முழுங்க வச்சு செவுளில் மாட்டி எடுத்துருக்காப்புல. அந்த மூக்கு உள்ள மாட்டிக்கிச்சு. கடலுக்குள்ள மீன் பிடிக்கிறோம். ஒன்றுமே பண்ண அதை எடுச்சு கழட்டி. இது முள்ளா இருக்குதுங்க, போட்டதுன்னா இதாகிடும். சம்பவம் வேற. காலையில் வேலைக்கு வேற போனோம். இல்ல கப்பி முள்ளு கட்டுற நேரம் இல்லையா அது? மீத்தி நட்டா குறைப்பே மீ ஃபிஷ். அவரு எடுத்து தர மாட்டாரு. அவருக்கு அடுத்த வேலை ஜி. அந்த மீனை பிடிச்சி உள்ள தள்ளுச்சு. எடுத்துட்டாரியா நம்பாளு? நரம்பு சிக்கிருக்கு. இந்த யாருட்டுன்னு சொல்லு. ஓகே இந்த மீனை பிடிச்சிட்டார் ஜி. எப்படி யாரு பிடுங்க எனக்கு உள்ள முழுங்கிருச்சு. நான் கையில் கேமரா வச்சு அழகான குட்டி மீன் பிடிங்க ஜி. அப்படியே எடுத்து போடுங்க ஜி. க்ளவுஸ் நத்தி ஜி. கட் பண்ணுங்க ஜி. கடிச்சிருச்சா ஒத்தா. ஆளு கடிச்சிருச்சு. உள்ளது கையை விட அறுத்துரு. கட்குறவே கடிக்குதியா வந்தது. சில்லு வண்டு சின்ன பக்கின்னு பார்த்தா ஜி. இங்கே வாயை கிளி வலிக்குது ரொம்ப. அதை கிளி ரொம்ப சேட்டை பண்றா. கத்தியை குடிச்சு நான் கத்தி மசாலா நத்தி கட்குறவே. அது செதில் கட்குறே ஜி. கட் பண்ணி தான் எடுக்கணும். அப்புறம் என்னத்த உள்ள முழுங்கிருச்சு. ஓகே பாய். அடுத்த ஒரு மீனுக்கு சந்திப்போம். ஓகே இது அடுத்த மீன் கெண்டையா? இது என்ன கெண்டையா? வலுவழுப்பு கெண்டையா? அது மித்த மீன் மாதிரி இல்லை. இது வந்து சிலேப்பி கெண்டை, சிவப்பு கெண்டை. எங்கள் ஊரில் குளத்துலலாம் வந்துச்சுன்னா அந்த சிவப்பு கெண்டை பயங்கரமாக இருக்கும். ஓகே சிவப்பு மீன். அடுத்த மீன் பயங்கரமாக ரொம்ப ஆட்டுதியா இது. போதும். கழட்டு அடுத்த ஆப்ரேஷனை பண்ணுங்க. அடுத்த ஆப்ரேஷன் தான். தொண்டைக்கு நல்லா முழுங்குருதியா. ஓடியா இங்கே செதியிலேருந்து அறியா. அங்கேருந்து அறியா. அங்கேருந்து அறுப்புற வாயா அப்படியே கிளி. நாங்கள் ஒரு இதுதான் போட்டோம். ஒரு இது போட்டு இப்போ எத்தனை 3-4 எடுத்துட்டு வந்தாலையா மாட்டி விட்டு போட்டுங்க. ஜி இது அவரு ஜி பின்ன கொலுசு. சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் சமைச்சு திங்கப்போ இன்னும் டேஸ்டிஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்த அரிஜி. இந்த இடத்துல அரு இந்த மீன் இருப்போம்ல, மீன் சுத்தம் பண்ணுவோம்ல, அது மாதிரி அரு உள்ளே வந்து எடுத்துக்குவோம்.
இப்படியா இருக்கு? அங்கே வாயா அறியா, அங்கே வாயா அறியா. வாய்க்கு அந்த செதிலுக்கு உள்ள எடுத்தாரியா. ஜி இந்த இடத்துல அறுப்பான் இல்லை ஜி. அதை அறுத்து விடுச்சு இதையா ஜி. இந்த இடம் இந்த ஓரம் அப்படியே அருஜி நரம்பு இருக்கு. அரு நீ பேசிக்கோ. அப்படியே அரு. அந்த இருக்கு பாருங்க, இருக்குது பாருங்க. செதில பாருஜி, நரம்பு அங்கே இருக்கா? அப்படியே இந்த இடத்த அருஜி. இல்லை இதோட கட் பண்ணி விட்டுருமா? அங்கே மட்டும் அந்த குடலுக்கு விட வெளியில அரு. ஏய் நரம்பு அறுத்துறாத. உள்ளுக்குள்ள வாய் கை மாட்டிக்க போகுது, பார்த்து. நிறைய பாத்தியா கையில கிழிச்சுக்க போதியா. ஆழத்தை இறக்கி விட்டேன் பாரு, சல்லுன்னு வந்துட்டாப்புல தம்பி. அந்த இடத்த அறியா, அடுத்த அடியா. ஓகே மக்களே, நரம்பு எடுத்துடாத, அப்புறம் ஊக்கு கட்ட முடியாது. சாவு நீ முன்னாடியே வந்து மேலேயே லாக் பண்ணியிருந்தா அது தேவையாது. லைட் அடிங்க. ஓகே வீடியோ முடிஞ்சு பண்றீங்க. வந்துருச்சு. சுறா தான், சுறா ಬೇನು ನತೀತಾ. ಸುರಾ ನಗಾವೆ ಮತ್ತಿಕ ನಗಾವೆ ಮೀತಿ ದೂಕುರಂ ಬೇಣುತ್ತಾ ಮೀತಿ ಬೇನು ನತಿ. வீடியோ ಬೇನು ನತೀತಾ சுறா. நோ ப்ராப்ளம். போயிடுச்சுல. ஓகே சுறா வந்தது போயிடுச்சு. நாங்கள் மீனை சுறா பிடிக்கல இங்கே. சுறா நகா ಬೇನು ನತೀತಾ மால்டீவ்ஸ்க்கா. ஓகே சுறா நான் ராணி. கலைய ஒரு ஊக்கு கூட கட்ட தெரியாம வந்துகிட்டு இருக்க நீ. கட்டி கொடுன்னு அல்ல இங்க கொடுத்தல எங்கதா என்ன சக்கரை அதான் கறியை போட சொன்னேன் உள்ள. உங்கள்கிட்ட உள்ள கறியை போடுங்க. கறியை போட்டு இந்த முள்ளில் இவருக்கும் கோமு ஒத்தரு ஊக்க கட்டி கொடு களி. கலைய கோமு ஒத்தரு ஊக்க கட்டி விடுன்னு வந்துட்டு இருக்க. நீ முள்ளு மாட்டிட்டியா? யாரு முள்ளு மாட்டிருக்காப்லையா? அதான் என்னையா பண்றது? நீ ஒரு உதவி கூட பண்ண விட மாட்டியா? சாக்குறை ஃபுல் டைட். ஓகே ஃபுல் டைட். பெரிய மீன் பிடிச்சி இழுத்துச்சா, முள்ளு உருவிட்டு போயிட்டியா? ஏயா உருவதியா படத்தா பெரிய மீன் பிடிச்சி. பெரிய மீனா பெரியவே மாட்டுதியா? இப்ப மடிச்சு ஒரு சுறா மடிச்சு எங்களுக்கு. இவருக்கு பெரிய மீன் முள்ளு எடுத்துட்டு போயிருச்சா. சரி கட்டிட்டாப்லையா? ஓகே வாங்க அசா நிமினிதா நதி ವಿಮಾ ಕೂಡ ஊக்கு கூட ஊக்குதோ ಬೇನು ನತಿ ಕಲಿ ಅಸಾಗ್ರೆ ಬೇನು ನತಿ. இங்க கொண்டாங்க ஜி, நம்ம மீனை பிடிப்போம். அண்ணன் இப்ப மீன் பிடிக்கிறப்பா இறங்குறேன்ப்பா. இன்னைக்கு இறக்குறேன், ஒரு சரியான மீனா இறக்குறேன். மீதி சுறா நதி, மீதி சோட்டா ஜிலேபி, கடல் ஜிலேபி. இந்த இரியா என்ன நீ கட்டிட்டியா? என்ன பண்ற? இதெல்லாம் அவுக்க முடியாதியா? நீ பக்கத்துல ஊக்க அப்படியே வச்சுக்கியா? உத்திக்க முடியா? போதுமியா? பக்கமா இருந்தா பிரச்சனை இல்லையா? கடலுக்குள்ள நீ கறியை மட்டும் போட்டு போறியா? என்ன பக்கமா இருக்கு தூரமா இருக்குங்கிற மீன் பார்த்துட்டு ஓடிருங்கிறியா? எடுத்து மாட்டி போடியா? என்னாச்சு நமக்கு மீன் மாட்டிச்சா இல்லையா? இழுங்க மீன் வருது. அண்ணனிதா நத்தி அண்ணனி மீன் வருது மித்தா மீன் வருது. பெரிய மீன் பிடிச்சாப்லையா ஆளு? வெள்ளை கெண்டங்க, சில்வர் கெண்டங்க. என்ன நீ ஏதாவது நரம்ப விட்டுற, மீனை விட்டுற ஆளு. இங்க மீன் எடுத்துருக்காங்க, நரம்ப நீ விட்டு நான் கையில போயிட்டுங்கிற. வீரகுமார் எடுத்துட்டீங்களா? யாரும் ஹாய் மட்டும் சொல்லுங்க ஜி. அலப்பற சாட்டிங்களா? காலே ரெஸ்ட் குரேதோ காலே ಬೇನು ನತಿ ಫಿಶ್ மீன் பிடிக்க. ஓகே நல்ல வேலை, ஊக்கு மேலே அப்படியே மாட்டிருக்கு. ஆனால் சில்வர் கெண்டாச்சியா வெள்ளையன்னு இருக்கு. ஏதோ ஒரு கெண்டங்க, சரியான கெண்டை. பல ரகத்தில் இப்போ நாங்கள் மீனை எடுக்க முடியல. அதான் எங்களுக்கு சிக்கல். இங்கே ஒரு ஊதா, இங்கே ஒரு சிலேப்பி, கடல் சிலேப்பி, இங்கே ஒரு பால் கெண்டை. வெளிச்சமே தேவையில்ல போல. இது லைட்டுக்கே பல்லு பழக்குதுயா. கெண்டை கடல் கெண்டை. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கடல் கெண்டை. கத்தி வச்சு என்னமா நீங்கள் திட்டினீங்க எங்களை. அடுத்தடுங்க அது ஊக்க மாட்டோம்ல.
ஜி கத்திங்க ஜி. கட் பண்ணுங்க. கடிக்குதுங்க. என்ன ஒரு மீன் கடிச்சு பிடிச்சிங்க. அருமையா இருக்குது பாக்குறதுக்கு. பார்க்க சூப்பரா இருக்குல்ல. ஆபரேஷன் பண்ண போறீங்க. பின்னன் கொலுசு ஆசை வச்சா. மீன் எல்லாம் இழுக்க போற கடைசியா கெட்டார்த்த பேசாதயா. வீடியோ எடுத்துட்டு இருக்கியா? ஓகே வீடியோ ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே சூப்பர். 12 மணிக்கு ரெயின்டாம் ப்ரோன். ஒன்றுமே பண்ண முடியாது. நேற்று நைட்டு பிடிச்ச மீன் இன்னைக்கு வறுத்து குழம்புல மிதக்குது ப்ரோன். காப்பாற்றி வயிற்றுக்குள்ளே தண்ணிக்குள்ளே அனுப்பிக்கிட்டு இருக்கேன் ப்ரோன். ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோன். அவ்வளோ ஷார்ட்டிங் ப்ரோன். 12 மணிக்கு கொடூரமா நம்ம பெருமையா இருக்கா. பாய்.